சவனல ஊக்கு போடு. கம்பீருக்கு தான் ஹூக்கு போட்டு பேச்சு ஃபீமேல் உமன்ஸ் கிரிக்கெட் அனுப்பிச்சு விடுங்க. அவனை மென்ஸ் கிரிக்கெட் தொட்டுங்க அவனை. தம்பி அங்க ஜெயிச்சுன்னு இருக்காங்க, கம்முனு இருப்பா நீ. ஆமா இங்கேயும் ஜெயிச்சுன்னு தான் இருந்தோம். அவனை வீட்டுக்கு போக சொல்லு. இல்லன்னா நான் ஒரு ஐடியா தரேன். லம்மியை தூக்கிட்டு நீங்க போட்டுக்கோங்க கோச். அவனை வேண்டாம், விருப்பம் இல்லை எங்களுக்கு. நாங்க வந்து எம்எஸ் தோனி ஹெட் கோச்சா போட சொல்லுவேன். தம்பி பிளேயர் எல்லாம் ஹெட் கோச்சா போடக்கூடாதுப்பா. கரண்ட் ஐபிஎல் பிளேயர் பா அவரு. ஐபிஎல் விளாண்டா தப்பு இல்லையே, கோச் பண்ணக்கூடாது. கரண்ட் பிளேயர் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியா? பண்ணக்கூடாது. 2008 ஷேன்வான் பண்ண மாதிரி பிளேயர் கோச்னு வந்து ஆக்ஷனா பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மென்டார் வேணா ஆயிடுங்க. ஆரம்பிங்கயா சீக்கிரம், கிரமம் பண்றீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து T20 சீரீஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி அயர்லாந்துல போய் ஒயிட் வாஷ் ஆனமோ அதே மாதிரி திரும்ப ஒரு ஒயிட் வாஷ் நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு. சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன நடந்தது? சிம்பாலிக்கா நான் அதுக்குதான் போட்டு வந்திருக்கேன், ஒயிட் டிஷர்ட் போட்டுங்க, ஒயிட் வாஷ் பிடிக்கிற மாதிரி. எதுவும் பேசுறதுக்கு இல்ல, நீங்களே பேசுங்க. அதேதான், நானும் சிம்பாலிக்கா ஃபுட்பால் ஜெர்சி போட்டு வந்துட்டேன். நானும் ஃபுட்பால் பக்கம் போலான்னு இருக்கேன். அவ்வளவுதான். இந்தியாவுக்கும் வந்து அந்த அகமதாபாத் கேர்ஸ் வந்துச்சு போல. சென்னை சூப்பர் கிங்ஸும் 23 கப் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இந்தியா டீமும் எனக்கு தெரிஞ்சு அதேதான் நினைக்கிறேன். பாப்போம். இது இந்தியா டீம் தப்பு இல்ல என்ன கேட்டீங்கன்னா. T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க, கேப்டனே தூக்கிட்டு மாத்துறீங்க. இதெல்லாம் பேச்சு வாங்கிதானே ஆகணும். பிசிசிஐ வேற ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரீஸ்க்கு அப்புறம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டு ஒரு 4 பிளேயரை மட்டும் தூக்கி விட்டு திருப்பி இதே மாத்தி விட்டு பண்ணுவாங்க. இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி டெக்னிக்கல் பேட்ஸ்மேன்ஸ் இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வந்து கண்ட மணிக்கு பிளாட் பிட்ச்னா சுத்துறீங்க, ஒரு பிச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட மாட்டீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. சோ டெக்னிக்கல் பேட்ஸ்மேன் இறக்குவாங்களா? இல்ல ராகுல், கெய்க்வாட், எனக்கு புரியல. இப்போ பேட்டிங் அப்படின்னாலே டெக்னிக்கா தான் ஆடணும். அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கணும், ஆட வேண்டிய நேரத்துல ஆட தெரிஞ்சாதான் பேட்ஸ்மேன். வந்து சுத்துறதுன்னா நான் கூட போய் சுத்தலாம், யாரு வேணா போய் அப்புறம் பேட்டை பிடிச்சிட்டு நிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க தான் போவேன் அப்படின்னா, பிச்சை அசஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க தான் போவேன்னா யாரு வேணா பண்ணலாம். இந்த டெக்னிக்கா ஆடுற பேட்ஸ்மேன் பேச்சுலாம் கிடையாது. இவங்களுக்கு ஆட மறந்துருச்சு, ஐபிஎல்ல சுத்தி சுத்தி இவங்களுக்கு எப்படி ஆடுறதுன்னே மறந்துருச்சு. அதான் உண்மை. ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லாருக்கிட்டையுமே டெக்னிக் இருக்கும் கண்டிப்பா. எப்படி டெக்னிக்கான பேட்ஸ்மேன் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? பொறுமை இல்லையா, இல்ல ஓவர் கான்பிடன்ஸா, இல்ல என்னன்னு தெரியல. போய் இல்ல ஸ்கில் யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இல்ல நான் டெக்னிக்கான பேட்ஸ்மேன் இல்லன்னு சொல்லடா, ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரோ, அது சொல்றது உனக்கு அது அதாவது என்ன சொல்றது, ஒரு காட்டுத்தனமா பிச்சுக்கு என்ன பிச்சுல நடக்குதுன்னே தெரியாம ஷாட் ஆடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஒருத்தன் அவன் பேட்ஸ்ல இருக்குன்னா அவன் பிச்சை ரீட் பண்ணி பிச் அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரிதான் ஆடணும். ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா நமக்கே தெரியும் ஒரு பக்கம் நம்ம நின்று ஆடுவோம், எடுத்துட்டு போவோன்ற அந்த ஒரு காமன் சென்ஸ் வந்து எல்லாருக்குமே. நம்ம கல்லி கிரிக்கெட்ல விளையாடும் போது கூட 2 விக்கெட் தொடர்ந்து போயிடுச்சுன்னு நம்ம பார்த்து தான் ஆடுவோம். அது எல்லாருக்குமே வர்றதுதான். இவங்களுக்கு வரல, டெக்னிக் பேட்ஸ்மேன் இல்லைன்றதுதான் கதை. இந்த டீம் வச்சுட்டு உங்களால ஜெயிக்க முடியலன்னா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போக வேண்டியதான் அவங்க. இல்ல நம்ம இல்ல எனக்கு வந்து இப்படி வெயிட் பண்றாங்க நம்ம நசுக்கிறதுக்கு. இல்ல எனக்கு வந்து இன்னொன்னு தோணுச்சு என்னன்னா, இப்ப நமக்கு நைட்டு 10 மணிக்கு மேட்ச் இந்தியா டைம்ல நடக்குது. சோ வந்து மக்கள் எல்லாம் தூங்கணும் சீக்கிரம் அப்படின்றதுனால 11 ஓவர்ல ஒரு மேட்ச் முடிச்சாங்க, 13 ஓவர்ல ஒரு மேட்ச் முடிச்சாங்க. அந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். மீதி மேட்ச் நாங்க விளையாட வர மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடலாமே, இப்படி கூட பண்ணிருக்கலாம். ஆனா இப்படி காசு வாங்கினில வந்து விளையாடுறான் அப்படின்னு போர்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அதான் நீ பாத்தனா 7 மணிக்கு ஆரம்பிச்ச மேட்ச் மட்டும் தான் 20 ஓவர்ல விளையாண்டாங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்ச மேட்ச்னா சீக்கிரம் முடிக்கணும்ன்றது அவங்களுக்கு ஒரு இது நினைக்கிறேன். அவங்க இந்தியன் டைம்லயே வாழ்ந்துட்டாங்கனால லைனா வாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரிஜினலா பேசுவோம். இப்போ என்ன தப்பு நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேப்டன் மாத்துறது பிரச்சனை இல்ல, ஆனா சூர்யாவை தூக்குனது ப்ராப்ளம் தான். சூர்யா பெருசா ஆடல, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த அப்புறமா அந்த கேப்டனை சேஞ்ச் பண்றது, அதுக்கும் உங்களுக்கு அடுத்த சாய்ஸ் யாரு? 3 இயர்ஸா உங்களுக்கு T20 டீம்லயே இல்லாத பிளேயர் டைரக்டா கூப்பிட்டு வந்து நீங்க கேப்டனா போட்டது என்னை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க மேபி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிருக்கலாம். நீங்க சேயாச 15ல சேர்த்திருக்கலாம், 11ல சேர்க்க ட்ரை பண்ணிருக்கலாம். நான் எடுத்தவொடனே அப்படியே அக்குரேட்டா கட் பண்ணிட்டு இந்த சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டேன்.
ரெண்டாவது இது நியூ டீம், இது வந்து வளர்ந்து வர டீம் சொல்றீங்க. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, வேர்ல்டு கப்ல ஆன எல்லாரும் தான் இங்கே இருக்காங்க. ஒரு 2-3 சேஞ்ச் மட்டும் தான். ஹர்திக் இல்ல, பும்ரா இல்ல. அதை பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் புதுசா வந்திருக்காரு. உங்க பேட்டிங் ஆர்டர் அதே தானே. நீங்க சஞ்சு அபிஷேக் தான் உங்க அயர்லாந்து ஆடினாங்க, இங்க 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. இஷான் கிஷன் தான் 3 ஆடினாரு. 4ல மட்டும் லைக் டு லைக் உங்களுக்கு சூர்யா உள்ள வந்திருக்காரு, சூர்யாவுக்கு பதில் ஸ்ரேயாஸ் உள்ள வந்திருக்காரு. 5 திலக் வர்மா, 6 தூபே, 7 அக்ஷர் பட்டேல், இதே டீம் தான் உங்களுக்கு அங்கேயும். நீங்க புது டீம் சொல்றதுல பாயிண்டே இல்ல எனக்கு தெரிஞ்சு. அதை நீங்க சொல்லி நீங்க மட்ட தட்டி நான் இது பண்ண ஒத்துக்க மாட்டேன். இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கிலாந்து டீமுக்கு நம்ம வந்து கிரெடிட் கொடுத்தே ஆனோம். அவங்க பயங்கரமா ஆடினாங்க. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி எல்லாமே நல்லா பண்ணாங்க. அவர் ஹாரி புரூக்லாம் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. வந்து யார் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. ஃபார்ம் டே இல்லாத 2 பிளேயரையும் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். பில் சால்ட், ஜாஸ் பட்லர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். 130 அடிச்சாரு, 134 இன்னைக்கு 131 நினைக்கிறேன். 130 பிளஸ் அடிச்சிட்டாரு. அதாவது இந்தியா வந்து போன மேட்ச்ல எல்லாம் மொத்தமா அடிக்கிற கஷ்டப்பட்ட ரன் அவர் ஒரு நாள் அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஃபார்ம் கொண்டாரு அவரு. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி டிஸ்டன்ஸ்மே எனக்கு தெரியல, ரொம்ப நிறைய அங்க இங்க கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. அவரு பவுலர்ஸ் யூஸ் பண்ற விதம், ஃபீல்ட் செட்டப், செகண்டரி இந்தியா மட்டமா ஃபீல்டிங் பண்றாங்க. நீங்க பேட்டிங் தான் உங்களுக்கு பெரிய டிராபேக் நீங்க சொன்னாலுமே ஃபீல்டிங் ரொம்ப மட்டமா பண்றாங்க. யாரு இருக்கா சொல்லுங்க, நான் எதுவும் பேச. யாரு இருக்கா சொல்லுங்க. அப்ப T20 ஐலயும் இம்பாக்ட் பெற்றுலாமா? அப்போ இல்ல ஒரே ஒருத்தர் நீ சிவம் துபே சொல்ற. சிவம் துபே இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டா, அது கூட உனக்கு வந்து ஓடி போய் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கைக்கு வந்து விட்ட கேட்ச இஷான் கிஷனும் விட்டாரு, அவர் சூர்யான் ஸ்டெக்டேவும் விட்டாரு. இன்னைக்கு கையில வந்து விழுந்தத எல்லாருமே விடுறாங்க. ஒருத்தரை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அதாவது ஃபீல்டிங் மட்டும் வந்து இந்த கோல்டு சீவர் மாதிரி தான் தொத்திக்கும். ஃபீல்டுல ஒருத்தர் சரியா பண்ணனா அப்படியே ஃபர்ஸ்ட் சிவந்து தான் கேட்ச் விட்டுருப்பாரு. என் கணக்கு கரெக்டா? ஆமா, அது கரெக்ட் தான். அது அவ்வளவு அங்கேயே விட்டுருந்தேன். என்னமோ டீலாம் பாம்பாடி போய் விழுந்து அப்படி ஒரு மட்டும் கேட்ச் விட்ட, ஓகே விடு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளவு பொதுவாவே சொல்றேன், அயர்லாந்துலயுமே சரி எல்லா மேட்சுமே சரி ரொம்ப கேவலமா ஃபீல்டிங் பண்றாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம், இங்கிலாந்து நல்ல கிரிக்கெட் விளையாண்டாங்க, இந்தியா ஓவர் கிரிக்கெட் விளையாண்டாங்க. அது உங்களுக்கு ரிசல்ட் அப்பவே தெரிஞ்சிருக்கும். இங்கிலாந்து எக்ஸ்ட்ரா நிறைய விளையாண்டாங்க, அது என் பாயிண்ட் இல்ல. இதுக்கு மேல இந்தியா எப்படி உங்களுக்கு பெட்டர் ஆக முடியுமோ, இல்லனா என்ன தப்பு நடந்ததுன்னு பேசுறதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுல எதுவுமே மென்டாலிட்டியில தான் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்களே அப்படிதானே இருக்கு. உங்களுடைய பெஸ்ட் 11 நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் தி ஒன்லி சேஞ்ச், பும்ரா இல்ல, அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த 2 சேஞ்ச் தான். அப்ப மத்தபடி உங்களுக்கு வேர்ல்ட் கப் வின் பண்ண அதே டீம், அந்த டீம் வச்சுட்டு உங்களால வின் பண்ண முடியல அப்படின்னா. ஆனா கம்பீர் சொல்றாரு இது ஒரு யங் சைட், நிறைய பேர் புதுசு, கொஞ்சம் அவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும். அவரை விட எல்லாரும் அந்த டீம்ல வயசு கம்மி தான். அவரை விட அந்த டீம்ல எல்லாரும் வயசு கம்மி தான். அதுக்கு அது யங் சைடு ஆயிடுமா? இல்ல எனக்கு அதான் எதை வச்சு ஒரு யங் சைடுன்னு சொல்றாருன்னு தெரியல. வேர்ல்டு கப் ஆனா அதே டீம் தான், பேட்டிங் லைனப் ஒரே சேஞ்ச் தான். இந்த சேஞ்ச் அது இல்லாம ஹர்திக் பாண்டியா இல்ல, அவ்வளவுதான். பவுலிங்லயே அவங்களுக்கு பெரிய சேஞ்ச் இல்ல. வருண் எல்லா மேட்ச் ஆனாரு, 2 மேட்ச் தான் ஆடல. அதை விட்டா உங்களுக்கு பும்ரா மட்டும் இல்ல, இதே டீம் தான் ஆனீங்க வேர்ல்டு கப்லயும். சமாளிக்கிறாருங்க அவரு, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. அவர் அடிக்க போறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கம்பீர் தான் பண்ண போறாரு. ஆனா ஒரு கூட்டம் சுத்துது, நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூர் சீரீஸ் தான் ஜெயிக்கணுமா இல்ல ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதை வந்து 2027 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு நான் அதுக்கு இல்ல, ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு பும்ரா வேணும்ல. பும்ரா இப்போ ஓடிஐ பக்கம் ஃபோக்கஸ் பண்ண போயிட்டாரு. அதனால அதுதான் இப்போ நடக்கிற ஓடிஐ ரிசல்ட் மாறும். இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ ஓடிஐ அதான் விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே வந்துருவாங்க. சோ அப்போ கம்பீர் வந்து இப்போ பேசுங்க அந்த மாதிரி கேட்பாரு. இப்போ அடுத்த வேர்ல்ட் கப் என்ன உங்களுக்கு ஓடிஐ வேர்ல்ட் கப் நடக்குது, ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சிருக்கோம்ல, அப்படி பேச முடிஞ்சுல. அது எப்படி தெரியுமா இருக்கு? பிளெமிங் வந்து ஏன்பா 2 வருஷம் சரியா பண்ணல, 5 கப் அடிச்சிருக்கேன், அது உங்களுக்கு கணக்கு தெரியலையா? அது நீ அடிக்கலப்பா, வேற ஒருத்தர் உனக்கு அடிச்சு கொடுத்து உன்னை காப்பாத்திட்டாரு. அந்த மாதிரி இங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா 3 பேரும் தூக்கிடுறாங்க கோச்ல இருந்து, உன்னை அதே காப்பாத்திடுறாங்க. இங்க உன்னை கோட்டை விட்டாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. போரான் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு 3 மேட்ச் தான் அந்த யாட்ஸ்டிக் அளவுகோல். 3 மேட்ச் தான். பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபார்ம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அடிச்சா இஷான் கிஷன் 50 அடிச்சிட்டாரு, திலக் வர்மா 50 அடிச்சிட்டாருன்னு தப்பிச்சிடுறாங்க கரெக்டா.
கடிக்க போறாங்க மக்கள் அப்படின்னு தெரிஞ்சா தப்பிச்சிடுறாங்க. தட்டி தட்டி அடி ஒரு 36 பால் 54, இவர் ஒரு 30 பால் 56 வச்சு தப்பிச்சிடுறாங்க. நமக்கு அதான் டென்ஷன் ஆகுது அப்ப நமக்கு. கூட தப்பிக்கலடா உங்க ஆளு. ஓ நான் தான் சொல்றேன், அவன் தப்பிச்சானே அடிப்போம் அவனை பிடிச்சி. அது வேற, புரியுதுங்களா? தப்பிச்சுட்டாங்க பாருங்க இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம திருப்பி அதே மாதிரி ஆனோம்னா நம்மள கடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே 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 ஆடி. இதே நீ 2 மேட்ச் முன்னாடி பண்ண வேண்டியதானயா? இதே வேலையதான் உன்னை பண்ண சொன்னா. அது அப்பெல்லாம் போயிட்டு இஷான் கிஷன் தேவையே இல்லாம ரேஷ் ஷாட் அடி கர்மம் மாதிரி அவுட் ஆயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு டெலிபரேட்டா ஒரு 50 அடிக்கிறாருன்னா அது என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. அப்ப அவங்களும் அந்த ஒரு மாதிரி டீமுக்கு ஆடாம ஃபேன் பல்ஸ பிடிச்சி விளையாடுறாங்களா, அந்த மாதிரி கேள்விகளும் வருது. நிறைய ஆமா, கேள்விகள் வருது. ஆக்சுவலா அப்படிதான் ஆடுறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் அடிக்கலன்னா அடுத்த மேட்ச் நம்ம தூக்கிறோம் அப்படின்னு தான் கம்பீர் இருக்காரு. ஆஹ் கழுத்துல கட்டி வச்சுக்கிட்டே இருக்காரு கம்பீர். அது திலக் வர்மாக்கு என்ன பயம்? இந்த மேட்ச் ஃபெயில் ஆயிருக்கலாம்ல. வைஸ் கேப்டன் தானே திலக் வர்மா வைஸ் கேப்டன். இவர் சொன்னார்ல, ஸ்ரேயஸ் ஐயரை டைரக்டா இன்க்ளூட் பண்ணது வந்து ஒரு இது நம்ம சூரியகுமாரை வச்சே கண்டினியூ பண்ணிட்டு ஸ்லோவா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டனா போடு, சூரியகுமாரையும் அடி. 8 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு என்ன பண்ண போற டீம்ல? 8 லெஃப்ட் ஹேண்டர் உனக்கு. அதுலயும் சஞ்சு சாம்சன் வேற தூக்கிட்டீங்க. வைபவ் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சிவம் துபே, வேற யாரு, அக்ஷர் பட்டேல் எல்லாம் லெஃப்ட் தான். திலக் வர்மா எல்லாம் லெஃப்ட் தான். வாஷிங்டன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டுமே வச்சு நீ என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. டீம்ல எப்படி சொல்றது, ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்க, இல்ல இந்த ஆனா எக்ஸ்ட்ரீம் கம்பீர் ரொம்ப டாக்டிக்கலா விளையாடுறாரு. ஏன்னா இப்ப நீங்க கண்டிப்பா நீ கான்வர்சேஷன் என்ன நடந்திருக்கும் பாரு. இந்த T20 டீம் செலக்ஷன்ல சூர்யா வேண்டாம், ஸ்டேயாஸ் கேப்டனா போடணும்ன்றது ஃபோர்ஸ் பண்ணி எதர் பிசிசிஐ டிசிஷனா இருக்கலாம், செலக்டர் டிசிஷன், இல்ல கம்பீரும் கொஞ்சம் புஷ் பண்ணிருப்பாரு. கரெக்டா? இப்போ வந்து கம்பீர் போய் பிசிசிஐ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு ஸ்டேயாஸ் கேப்டனா போட சொல்லி. இப்போ தோத்து போயிட்டாங்க. இப்போ வந்து ரிவ்யூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சீரிஸ் வந்து தோத்து போயிருக்கீங்க, என்ன காரணம்னு கம்பீர் போய் உடனே சொல்லுவாரு, உங்களே யாரு சூர்யா தூக்கிட்டு ஸ்டேயாஸ் கேப்டனா போடுறாங்க, டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு உடனே. இப்ப அவங்களாலேயும் வாயை திறக்க முடியாது. இப்ப உடனே என்ன பண்ணுவா, ஸ்ரேயாஸ கேப்டன்சில தூக்குவியா இல்ல கம்பீர தூக்குவியா? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப கம்பீர் என்ன சொல்லுவாரு, T20 வேர்ல்டு கப் இப்பதான் வின் பண்ணி கொடுத்துருக்கேன் நானு, உடனே அந்த பாயிண்ட பேசிடுவாரு. அதனால இந்த டீம் இப்படியே மறந்துடும். இப்போ ஓடி ஜெயிப்பாங்க அப்படியே. எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாவேல அப்படி இப்படி சீரியஸ் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இது மறந்துடும் இந்த ஒயிட் ஹவுஸ் இருந்தோம். சான்ஸே இல்ல. ஜிம்பாவே T20 சீரிஸ் தானே, இதே டீம் தானே போகுது மேக்ஸிமம். பவுலிங் யூனிட் பாத்தீங்கல்ல, அதுக்கா அது எப்படிப்பட்ட ஒரு பவுலிங் யூனிட் எடுத்துட்டு போறாங்க. 12 எக்கனாமி வச்சிருந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காதவன் ஐடியலான டைம் இதெல்லாம். உங்களுக்கு ஷமி, புவனேஸ்வர் குமார் அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஃபிட்டா இருக்காங்களா, விளையாட முடியுமான்றதெல்லாம் பாக்குறதுக்கு ஐடியலான டைம். இதெல்லாம் விட்டு என்னமோ தெரியல. இல்ல ஷமி, புவனேஸ்வர் குமார் எல்லாம் வயசாயிடுச்சுன்னு பாக்குறா. ஓகே, இப்ப நீ ஐபிஎல்ல வந்து டாப் இது விக்கெட் டேக்கிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டேன்னா புவியை விட்டுட்டா சகிப் ஹுசைன் இருக்காரு, அவர் எடுத்துட்டு போலாம். அவர் எடுத்துட்டு போல. அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு போலாம், அவர் எடுத்துட்டு போல. அந்த மாதிரி இன்னொரு 2-3 பேரு பார்த்தேன், யாருமே எடுத்துட்டு போல. அன்சுல் கம்போஜும் உடியா, நீ அன்சுல் கம்போஜும் வேணாயா, 63 கொடுத்தாருன்னு அவரையும் ரூல் அவுட் பண்ணுங்க. சகிப் ஹுசைன் பிரஃபுல் இங்கே எடுக்கலாம், சகிப் ஹுசைன் இருக்காரு. அவங்க பிரஃபுலிங்க சகிப் ஹுசைன் ஏன் எடுக்கல? நீ யங்ஸ்டரை தான் டெஸ்ட் பண்ண போற, ஃபுல்லா யங் சைட் தான் போக போறேன்னா சகிப் ஹுசைன் ஏன் எடுக்கல? அது ஒரு நல்ல பிக்கா இருந்திருக்கும். கேக்குறேன், மயங்க் யாதவ் வந்து பெட்டர் தென் சகிப் ஹுசைனான்னு கேக்குறேன். அவர் போன சீசன் தான் விளையாண்டாரு. ஒரு மேட்ச் தான் ஆனார், நினைக்கிறேன். ஒரு மேட்சா 2 மேட்ச் தான் ஆனார் யாஸ்தாக் ஒரு இதுக்கு. இப்ப பஞ்சாப் கிங்ஸ். ஆமா, பஞ்சாப் கிங்ஸ் 11 தான் அது. பஞ்சாப் கிங்ஸ் இல்ல, இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் அவங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் கேம் டைமே ஐபிஎல்ல ஸ்பெண்ட் பண்ணாத 2 பவுலர்ஸ். மயங்க் யாதவும் சரி, மயங்க் யாதவ் அன்சர்டெயின் வந்து 2 பால் போட்டு போயிடுச்சு, எனக்கு கை போயிடுச்சுன்னு கிளம்பி போனாருன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? ஒண்ணுமே எப்படி சொல்றது, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. சரி, நீ மொத்தமா ரீவேம் பண்ணா பேட்டிங்கே ரீவேம் பண்ணி கொண்டு போ, ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா போட்டு கொண்டு போ, எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடு. இதே சைடு தான் அங்கேயும் சஞ்சுக்கு பதில் பிரப்சிம்ரன், அவ்வளவுதான். ரிங்கு சேர்த்திருக்காங்க அடிஷனலா, அக்ஷர் பட்டேல் பதில், அவ்வளவுதான். என்ன வன்மமோ தெரியல சஞ்சு சாம்சன் மேல. சஞ்சு சாம்சன் ஏதாவது அசிங்கமா திட்டி விட்டாரான்னு தெரியல, கம்பீர பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாவது சண்டை போட்டுருக்காங்களா உள்ள நம்ம இதுல. ஆனா ஒண்ணு மட்டும், இவங்க T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுனால பெருசா இவங்களை கொஸ்டின் பண்ணல. T20 வேர்ல்டு கப்லயும் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஆடல, சஞ்சுவும் இஷானும் மட்டும் இண்டிவிஜுவலா கேரி பண்ணி போனாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் சூர்யா அடிச்சா அந்த 80 தான்,
அதை விட்டீங்கன்னா வேற பும்ரா யாரும் எந்த இன்னிங்ஸ் ஆடல. அபிஷேக்கும் ஒண்ணுமே இல்ல, ஃபைனல் அடிச்சதோட சரி. சஞ்சுவோட இன்னிங்ஸ், அதாவது குரூசியல் டைம்ல வந்த சஞ்சு இன்னிங்ஸ், அதுக்கு முன்னாடி இஷான் கிஷன் இன்னிங்ஸ். உண்மையா அந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு காரணம் பும்ராவும் பவுலர்ஸும் தான். நீங்க சஞ்சுவோட பேட்டிங்க தூக்கிட்டீங்கன்னா பேட்டிங் சுத்தமா செத்துச்சு. திலக்கும் ஒண்ணும் ஆடல, ஹர்திக் பாண்டியாக்கும் ஒண்ணும் பண்ணல. அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லயே போயிருக்கும். மேல அபிஷேக்கும் எந்த மேட்சும் ஆடல. சூர்யா அந்த USA மேட்ச் ஒரு மேட்ச் ஆனதுதான். நீங்க இஷான் கிஷன் சஞ்சு வரதுக்கு முன்னாடி அடிச்சு தனியா கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் சஞ்சு உள்ள வந்த அப்புறமா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் போல்ஸ்டர் ஆகி ஒரு அளவுக்கு வந்தது. அது ஏன்னா பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 200 கீழே நிறுத்தம் தான் காரணம். உங்களுக்கு அதுக்கு இப்போ ஆள் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம பேட்டிங் சரியா ஆடலன்றது சொல்றது தாண்டி பிச்சர்ஸ் மேல நிறைய சொல்றாங்க குறை. இந்தியால பேட்டிங் ட்ராக்கா இருந்தது, இங்க பவுலர்ஸ் கொஞ்சம் கொடுத்த உடனே பேட்டிங் ஆட முடியலன்னு சொல்றாங்க. அவங்க 3 மேட்ச் 200+ வச்சிருக்காங்க, இந்த மேட்ச் 250 வச்சிருக்காங்க. எப்படி பிச்சு கொடுத்தாலும் ஆடணும். அதுக்குதான் உனக்கு கோடியில சம்பளம். இப்படி பிளாட் அங்க பிளாட்டா ஆடுன, இங்க இதுவா இருக்குன்னா என்ன இது? பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் 190, 2 மேட்ச் 200+. இன்னும் உங்களுக்கு தெரியல பேட்ஸ்மேன் ஒன்னும் பண்ண முடியலன்னா அப்ப அதே பிச்சுல தானே இவங்க ஆடுறாங்க. அவங்களுக்கு டக்குன்னு வாங்கடை பிச்சு வந்துடும். இங்கிலாந்து ஆடும்போது நமக்கு அப்படியே பழைய சென்னை உண்மை என்ன தெரியுமா, மோர் தென் பிச்சர்ஸ் பவுண்டரியோட சைஸ் தான். இங்க கொஞ்சம் பெரிய பவுண்டரி கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல 65 மீட்டர் பவுண்டரி கொடுத்து எட்ஜ் எல்லாம் வாங்கி 6 போவோம். இன்னைக்கு பாத்தீங்களா சவுத் ஆம்டன்ல ஸ்கொயர் பவுண்டரி ரொம்ப பெருசு, ஷார்ட் பாலா போட்டு இருந்தாங்க. அது ஒண்ணுமே கிளியர் பண்ண முடியல. தூபே அடிச்ச பால்லாம் இந்தியால அடிந்தா செகண்ட் ரோல போய் விழுந்திருக்கும். அது 4 லைன்ல கேட்ச் பிடிச்சாங்க. அதுதான் உண்மை. கிரவுண்ட் பெருசாக்கவும் சான்ஸ் கிடையாது இந்தியால, இடம் இல்ல. இவங்க இப்படியேதான் ஆக போறாங்க. இந்தியால தப்பிச்சிடலாம், ஏசியால தப்பிச்சிடலாம், வெளியே போறாங்க. எல்லா டோர்னமெண்ட்டும் அப்ப இனிமே இந்தியாவிலே நடத்த சொல்லி நடத்துவாங்க. நீ சொல்லு நான் வரமாட்டோம் இந்தியால நடத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துருவாங்க இந்தியாவுக்கு. ஒரு அளவுதான் போடாட்டி போயிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம். சவுத் ஆப்பிரிக்கால வேர்ல்டு கப் நடத்துங்க, இந்தியா மேட்சஸ் மட்டும் இந்தியால அடிக்கிறோம் அப்படி கேளுங்க. இங்க ஆடுறோம் அப்படின்னும். அதான் வேற வழி இல்ல, வேற இது பண்ண முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பால் முட்டி கீழே வருவான். இன்கம் இந்தியன் வியூவர்ஸ்ல தான் அவன் ஓகே நீங்க ஆடுங்க சொல்றோம். இது எது கிரிக்கெட் விளையாடணும், வீட்லயே உட்காரலாமே. கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு தெரியல, ஒன் டே மேட்ச் ஜெயிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பும்ரா உள்ள வந்துட்டாரு, அதுக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் சைடு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சைடு அது. KL ராகுல் வந்துருவாரு, ரோஹித் ரோக்கோ வந்துருவாங்க, அது ஓரளவுக்கு ஜெயிச்சிருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. இருங்க கேப்டன் சுப்மன் கில் வந்துருவாரு. அத இது பண்ணணும். நீங்க அவரு அங்க போய் என்னென்ன கோளாறு பண்ண போறது தெரியாது, வெயிட் பண்ணு. இப்போ சுப்மன் கில் தேவைதான். அவரே ஆல் ஃபார்மேட் கேப்டன் ஆக்கிருங்கடா, ஆல் ஃபார்மேட் கேப்டன் ஆக்கிருங்கடா அவரு. ஐயோ சுபம் கில்லே இங்க ஓபனே பண்ண விட்டுறலாம் T20. இங்க சாம்சன் ஒதுக்குறது பெட்டர். ஆக்சுவலா சுப்மன் கில் எனக்கு தெரிஞ்சு ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கேப்ஸ பிக் பண்ணி அடிக்கிறது அவரு நல்லாவே பண்ணுவாரு. சாய்ஸ் தர்ஷன் ஆடலாம். வரணும்யா 3 ஃபார்மேட் கேப்டன் ஆக்கிங்க, என்னையா ஸ்ட்ரெஸ் கதை விட்டு இருக்கீங்க. எங்க ஆளுங்க பண்ணலையா? 2 மாசம் முன்னாடி சுப்மன் கில் போட்டு பொலன்னு கம்பீர் ஒரு முடிவு பண்ணாரு. இதுவும் கம்பீர் மாஸ்டர் பிளானா தான் இருக்கும். சுப்மன் கில் ஆல் ஃபார்மேட் அடிக்கிறீங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸை கூட்டு சுப்மன் கில்லே தேவைதான்ப்பா அப்படின்னு நம்மள கை எடுத்து கும்பிட வச்சு அவரே எடுத்துட்டு வர போறான். ஸ்ரேயஸ் ஐயர நம்ம சொல்லக்கூடாது, அவரு பெட்டர் கேப்டன், நல்ல கேப்டன் தான். டைம் இன்னும் பண்றது இல்ல, யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க. 10 பாம்புகளுடன் விளையாடுறாருன்ற மாதிரி. அயர்லாண்டோட தோட்டத்துக்குலாம் முட்டு கொடுக்கவே முடியாது. அதெல்லாம் ஸ்ரேயஸ் ஒழுங்கா டைம் சரியில்லைன்னா முட்டே பண்ண முடியாது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது ஃபர்ஸ்ட் சீரிஸ் தொடர்ந்து 7 மேட்ச் தோத்துருக்காரா? 7 மேட்சா 6 மேட்சா? ஒரு மேட்ச் இந்த மேட்சோட சேர்த்து 6. ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா ஆயிடுச்சா? 7 வந்திருந்தா நல்லா. சொல்லவா, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ண இந்த 7 மேட்சுமே டாஸ் ஜெயிச்சிருக்காரு. அதாவது இன்னைக்குதான் பீடா ப்ரிவ்யூ பார்த்தேன். டாஸ் ஜெயிச்சு கரெக்டா பண்றாங்க, ஆனா பண்ண வேண்டியதே இது பண்ண மாட்டாங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் இருக்கிறாங்க, பவுலிங் இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிஷன்ஸ் படி அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 கேம் ஜெயிச்சிருக்காங்க அந்த பிட்ச்ல, பேட்டிங் செகண்ட் 4 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா சூப்பரா இன்னைக்கு பவுல் ஃபர்ஸ்ட் 250. கடைசியா நடந்த 6 மேட்ச், லாஸ்ட் 5 மேட்சஸ் இன் சவுத் ஆம்டன் பேட்டிங் ஃபர்ஸ்டா வின் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சுமே நம்ம ஆளு பவுலிங் சொல்லிருக்காரு. 7 டாஸ் பண்ணி ஒரு மேட்ச் அதான்யா ரோஹித் டாஸே ஜெயிக்காம மேட்ச் ஜெயிச்சிருப்பான். கில்லுக்குலாம் டாஸே உழாதடா. ஆனா இதோட பண்றது T20ல எடுக்கவே முடியாது இந்தியானால, அவ்வளவுதான். இதுதான் லைக் ஒண்ணுமே இல்ல.
ஹர்திக் பாண்டியா இல்லன்னு ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தாலும் தோத்து தான் போயிருப்பாங்க. அவர் வந்து இன்னும் மலையாளம் அவர் மொத்த போறாரு. கேவலமான அவர் வந்து ஃபார்ம்ல இருக்காரு. அவன் கேர்ள் ஃபிரெண்டோட ஆமா நிம்மதியா ஆமா அவர் நிம்மதியா அதுல மண்ணெலி பொண்ணு உங்களுக்கு. இல்ல அது மும்பைல இருந்தா மண்ணலி போட்டுருவாங்கன்னு தான் அவர் பெங்களூர்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியல அவனுக்கு இன்னும் எவ்வளவு டாக்ஸிக்னு. கருமமும் இது எதுவும் அதாவது தேராத டீம் வச்சுக்கிட்டு போய் தோத்தாங்கன்னா கூட நம்ம ஏதோ சரி டீம் எடுக்கும் போதே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஒரு T20 வேர்ல்டு கப் வின்னிங் சைடு எடுத்துட்டு போய் இப்படி கேவலமா தோத்துட்டு வராங்க. இதுக்கு நம்ம என்னத்த தப்பு கண்டுபிடிச்சு ஆனா நம்ம என்னத்த ஸ்ரேயா நம்ம சையரையும் ரொம்ப அடிக்க tactical முடியாதுடா. errors அவங்க பிடிச்சு. யாருமே இல்லடா. ஃபிஃப்த் பவுலரே இல்லாம போறாங்க இன்னைக்கு. பிரியான்ஷ் தேவும் சிவம் துபேவும் 4 ஓவர் போடணும். சிவம் துபே தான் அக்ஷர் பட்டேலும் ஒன்னும் பெருசா போடல. ஐபிஎல்லயும் அவருக்கு ஒன்னும் படல. இங்கேயும் வந்து செம்ம அடி வாங்கினாரு. ஹாரி ப்ரூக் விரட்டி அடிக்கிறாரு எங்க போனாலும். பட்லர் ஜாலியா சிங்கிள் எடுத்துட்டு நீ ஆடு பாருங்க. ஹாரி ப்ரூக் போட்டு வெளுத்து எடுத்துட்டான் அக்ஷர் பட்டேல. அவர் ஆனா ரொம்ப கேவலமா அங்கங்க கேப்டன்சி டிசிஷனும் எடுக்கிறாங்க. ஏன்னா சூர்யான் செட்டி ஐ திங்க் ஒரு ஓவர் வந்து 4 டாட் போட்டார் பட்லருக்கு. 1 ரன்னோ 2 ரன்னோ போட்டு அந்த ஓவரை முடிச்சிட்டான். அடுத்த ஓவர் பிரின்ஸ் யாதவ் வந்து 15 ரன் ஏதோ கொடுத்தாச்சு. சூர்யா செட்டி நல்லா போடும்போது எதுக்கு மாத்துற? திருப்பி அடுத்த ஓவர் அக்ஷர் பட்டேல் கொண்டு வந்தா அவன் 3 சிக்ஸஸ் தான். இந்த மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்து. ஆனா டீமும் ஒண்ணும் இல்ல. இந்த டீம் பவுலிங் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஆனா பிரசித் கிருஷ்ணாவை 4th 5th பவுலரா தான் வச்சுப்பேன். ஆனா வேற வழி இல்லாம அவரே லீட் பவுலரா போட வேண்டிய நிலைமையில இருக்காங்க இப்ப இந்தியா. நியூ பால் பவுலர் ஆகிட்டாங்க இப்போ. பவர் பிளேலயே 100 ரன். நம்ம பிஎஸ் இல்ல அதுதான் என்ன பிரச்சனைனா ஹார்ட் இப்போ ஒண்ணு லென்த் போடுறேன். நான் திருப்பியும் சொல்றேன் ஹார்ட் லென்த் போடுறேன். நல்லா சூப்பரா குத்தி காமிச்சு அடிங்க சார் அப்படின்னு போட்டு வெதுப்பி எடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரையுமே போட்டு ஆக்சுவலா சொல்லணும்னா வாட்டி வதச்சிட்டாங்க பவுலர்ஸ. நம்ம பேட்ஸ்மேனும் நானும் பாரு ஒண்ணு திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னு அடிக்க போய் அதுதான் உண்மை. பேட்ஸ்மேன் நீங்க சொன்ன மாதிரி டெக்னிக் இருக்கிற பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாது. எல்லாருக்குமே இருக்கணும். நீங்க வேணா சொல்ற மாதிரி ஒன்னே ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க, கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொண்டு வரலாம் டீம்ல, ரைட் ஹேண்டர் மிக்ஸ் கொண்டு வரலாம், அதுக்கு வேணா ஒத்துமையை தவிர ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா கண்டிஷனை ரீட் பண்ணி எப்படி ஆடணுமோ அப்படி ஆடணும். அவன் பேர் தான் பேட்ஸ்மேன். பிளைண்ட் ஸ்லாக் பண்றதுக்கு இங்க யாருமே இது கிடையாது. ஒண்ணுமே இப்ப பண்ண முடியாது. நான் எங்க போனாலும் சுத்துவேன் அப்படின்னா இதுதான் நிலைமை. பட்டுருச்சுன்னா சந்தோஷம் 250, படலைன்னா இதே 76 தான். எதுவுமே பண்ண முடியாது. சரி அப்போ வந்து அதான் இந்த சீரிஸ் வந்து இது வந்து மறக்கக்கூடிய ஒரு சீரியஸா அமைஞ்சிருச்சு. 2 சீரிஸ் 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் 8 மேட்ச் தோத்ததான் மிச்சம். அந்த மாதிரி அடுத்த சீரீஸும் பாருங்க. இதோ உங்களுக்காக ஜிம்பாப்வேவுடன் தோல்வி அப்படின்னு வரத்தான் போகுது. எனக்கு நம்பி வீக்கா வரானுங்க. ஜிம்பாப்வே எல்லாம் எப்படி என்னமா அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சும்மா கிடையாது. அவங்களும் பயங்கரமா அடிச்சு இருக்காங்க அவங்க. அதான் அப்போ இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோட முடிஞ்சிருச்சு. அடுத்த சீரிஸ் வந்து T20 சீரிஸ் ஜிம்பாப்வேயோட இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு ODI சீரிஸ் நம்ம வந்து ரோக்கோ எல்லாம் திரும்ப பார்க்க போறோம். சோ அதுக்கோட ரிவ்யூ எல்லாம் நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இருங்க ஒரு டிஸ்க்ளைமர். ரோக்கோ பார்க்க போறோம் இல்ல, பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கம்பீர் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஸ்டார் கல்ச்சரை ஒழிக்கிறேன் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு கோச் அவரை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இன்னும் நீ கோலி அப்படின்னா கோலி கத்தனோடனே அடுத்த மேட்ச் நீ வந்து எல்லாருடைய அட்டென்ஷன் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் வந்து அது ஒரு கான்பிடன்ஸ் லோவா இருக்கு, நீ உட்காரு அப்படின்னு சொல்லி வேற யாராவது ஆட வைப்பாங்க. அதான் T20 வேர்ல்ட் கப் வின் சைடே அதான் பண்ணாரு. அதான் பண்ணாரு. அதனால நம்ம வந்து சரி அப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை இங்கேயே முடிக்கிறோம். அடுத்து நம்ம அந்த ODI ப்ரிவியூ பண்ணுவோம். ஸோ அதுல வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்க சொருகுவோம். நம்ம இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் ஃப்ரம் உல்ஸ்பர்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்